நம்முடைய தாழ்வில் நம்மை கண்ணோக்கி பார்த்த தேவனை நோக்கி கூட, தயவாய் தகுதியில்லாத நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்த தேவனை நோக்கி கூட எல்லோரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனதோடு சொல்லலாம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இனிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இனிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணி முடியாத அளவுக்கு நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு அவரை நாம் சேர்ந்து ஒரு மனதோடு துதிக்க கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேலை என்பது தேவன் நம்மோடு உறவாடுகிற நேரமாக இருக்கிறது. அவர் நம் மத்தியில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடுகிறார் என்பதை உணர்கிற நேரமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் கண்களை மூடி, பக்கத்தில் யாரையும் பார்க்க வேண்டாம், கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். இது நமக்கும் தேவனுக்குமான நேரமாக இருக்கிறது. எனவே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்மைகள் செய்த தேவனை நோக்கி கூட துதி பலிகளை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் துணையாளரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேற்றரவாளனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை புகழுகிறோம்ப்பா, உம்மை பாடுகிறோம்ப்பா, உம்மை போற்றுகிறோம்ப்பா, உம்மை தொழுது கொள்கிறோம்ப்பா, உம்மை வணங்குகிறோம்ப்பா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. உதடுகளின் கனியாகிய துதி பலிகளை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் இங்கே ஒரே மனதோடு, ஒரே சபையாக, ஒரே குடும்பமாக சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ சிருஷ்டிகரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சகலத்தையும் படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சகலத்தையும் ஆள்பவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. அனைத்தையும் அரசாளுகின்ற எங்கள் தேவனே, ஆண்டுகள் தோறும் எங்களை ஆண்டு நடத்துகிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ராஜாதி ராஜனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடுகின்ற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வழிகாட்டியே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வழித்துணையே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆறுதலின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் எபினேசரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் எல்ரோயி, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் யெகோவா ஷம்மா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் வார்த்தையாகிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்மலையானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அரணே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கோட்டையே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பலனாகிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் சமாதான பிரபுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆலோசனை தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு சுகம் தருகிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இம்மானுவேலரே, எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை மறவாத நேசரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. என்றும் மாறாத எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். 1000 நாமங்களை கொண்ட தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேடி வந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை மீட்டெடுத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மேய்ப்பரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை போஷிக்கின்ற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் போதுமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாழ்மையில் எங்களை கண்ணோக்கி பார்த்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை நினைத்து அருளுகின்ற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருப்பவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த கடைசி நிமிடங்களில் கொண்டு வந்து சேர்த்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டுகள் தோறும் உம்முடைய கிருபை எங்களை ஆண்டு நடத்துவதை எண்ணி பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போவதை எண்ணி பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. ராற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா.
பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரின் வார்த்தை மீது விசுவாசம் உள்ளவர்களாய், நமக்கு இருக்கிற கட்டுகளை உடைக்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சங்கிலிகள் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, உங்க நாமம் உயர்த்தும் பொழுது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை என்று சொல்லி விசுவாசத்துள்ள இருதயத்தோடு மீண்டும் ஒரு முறை ஒரு மனதோடு பாடலாமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பெருங்காற்றும் அடங்கி போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். எல்லோரும் சேர்ந்து உயர்த்தலாம். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. 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 யாவே ஹல்லே. அல்லேலூயா. யாவே ஹல்லே. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து உயர்த்தும் பொழுது எக்கடலும் வழி திறக்கும், பெருங்காற்றும் அடங்கி போகும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்மளுடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்மளுடைய இருப்பிடங்களிலே நம் எண்ணிலடங்காத நன்மைகளை செய்த தேவன் அவர். அவருடைய கிருபையினாலே நாம் அனைவரும் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் கூட சற்று நாம் நினைச்சு பார்க்கலாம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். தகுதி இல்லாத நம்மை தேடி வந்த தேவன் அவர். ஒரு நாளும் அவர் நம்மை மறந்ததே இல்லை.
நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மை மறந்திருக்கலாம், நம்முடைய சிநேகிதர்கள் நம்மை மறந்திருக்கலாம், ஆனால் அவர் நம்மை மறக்கவில்லை. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நோவா என்ற அந்த பேழைக்குள்ளே அநேக நாட்கள் தேவன் திறந்து விடுவதற்காக காத்திருந்தார். அது வருடங்கள் போல காணப்பட்டாலும் தேவன் ஒரு நாள் அவரை நினைத்து அருளினார். அதன் பின் அவரை வெளியே எடுத்து கொண்டு வந்தார் என்று. ராகேல் பிள்ளைக்காக ரொம்ப நாள் அழுது ஜெபம் பண்ணாங்க. தேவன் ஒரு நாள் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு நினைத்து அருளினார். நம்முடைய தேவன் தாமதிப்பாரே தவிர அவர் நம்மை மறந்து கைவிடுகிற தேவனே அல்ல. அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய வாழ்க்கையின் துணையாக கொண்டிருப்பது நாம் செய்த பெரிய பாக்கியம். அவருடைய கரங்களில் அர்ப்பணித்தவர்களாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின தேவன் என்பதால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பது போல ஒரு நாளும் எண்ணிலடங்காத நன்மைகளை செய்து வந்த தேவன் அவர். அதை உணர்ந்து சிறிது நேரம் அவருக்கு நன்றி செலுத்தலாம். எங்களுடைய பலவீனத்திலே எங்களுக்கு பலனாய் இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கியிருந்த நேரத்திலே எங்கள் கரங்களை பிடித்து தூக்கி எடுத்தவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டை நாங்கள் கடந்து விடுவோமா என்று நாங்கள் நினைத்த நேரத்திலே எங்களோடு கூட இருந்த தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒரு நாளும் எங்களை மறவாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரை எங்களை நினைத்திருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே,
மாத்திரம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் போதும்பா. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு போதும்பா. எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்கப்பா. எங்கே 2-3 பேர் கூடி வருகிறார்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனே, எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை இங்கே கூடியிருக்கிற ஒருத்தரும் நாங்க உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனை உம்முடைய கரங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனையின் நாயகனே, எங்கள் ஆராதனையின் வேந்தனே, உம்முடைய நாமம் மாத்திரமே இந்த இடத்துல உயர்த்தப்படுதுப்பா. நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இருங்கப்பா. எங்களுடைய குறைகளை எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. உம்முடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற உம்முடைய சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க எங்க ஒவ்வொருத்தரோட உள்ளத்துல நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஏத்த பாத்திரமாய் தகுதி இல்லாத எங்களை உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக வணைந்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய பலவீன நேரங்களிலே பலனாயிருந்தவரே, உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்து எங்களை ஒரு நாளும் பாதுகாத்து இந்நாள் வரை கொண்டு வந்த எங்கள் தேவனே, எத்தனை விபத்துகள் எத்தனை நாசமோசங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் நீர் எங்களை தாங்கினீரே, நீர் எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. நாங்க எங்க ஒருத்தரையும் உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே ஒரு மனப்பாட்டை கொண்டு வாங்கப்பா. எங்களுக்குள்ள ஒரு மனப்பாட்டை கொண்டு வாங்கப்பா. உம்மை துதிக்கிற கூட்டமாய், உம்மை உயர்த்துகிற கூட்டமாய், உம்முடைய மனவாட்டியா எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க மாத்துங்கப்பா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை
இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உம்முடைய கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை குடும்பமாக உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களை நடத்தி வந்த தெய்வமே, வியாதி படுக்கையில் எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, வியாதி அணுகாமல் எங்களை பாதுகாத்த தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. தகுதி இல்லாத எங்களை தெரிந்து கொண்டவரே, இந்த ஆண்டு நாங்கள் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம்முடைய கிருபையால் உம்முடைய கரத்திலிருந்து வந்த ஈவு ஐயா. நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்களை சுமந்து வந்ததை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு சிநேகிதராக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தீரே. எங்களுடைய தேவையை அறிந்து கொண்டு நாங்கள் சொல்வதற்கு முன்பே அப்படிப்பட்ட ஒரு நபராக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தீரே. உம்முடைய கரங்களில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் யெகோவா ஈரே, இந்நாள் வரை எங்களை நடத்தின தெய்வமே, இனியும் எங்களை நடத்துங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரே, அடுத்த ஆண்டும் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டுகள் தோறும் எங்களை நடத்துங்கப்பா. நீரே ஆண்டவராய் இருந்து எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சிந்தையை மாற்றுங்கப்பா, எங்களுடைய செயல்களை மாற்றுங்கப்பா, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்து அதை உமக்கு ஏற்றபடி மாற்றி கொடுங்கப்பா. உம்முடைய சித்தத்தை செய்கிற பாத்திரமாய், உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் எங்களை நீர் மாத்துங்கப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. நாங்கள் எங்கள் ஒருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய உள்ளம், உடல், ஆவி, ஆத்மா, சிந்தை அனைத்தையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் எங்களை நடத்துங்கப்பா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் எய்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் எய்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.
நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இதுவரை எங்களை நடத்தி வந்த தெய்வமே, இந்த கடைசி நாளின் கடைசி நேரத்தில் உம்முடைய கரங்களிலே எங்கள் ஒருவரையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்கப்பா. அடுத்த ஆண்டுக்குள் நாங்கள் நுழைந்ததும் இதுவரை நடத்தி வந்த தேவன் இனியும் எங்களை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு அடுத்த ஆண்டையும் நாங்கள் நிறைவு செய்ய நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசப்பா. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அசைவாடுதலை, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மீதியான இருக்கிற வேலை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே வழி நடத்தும், நீரே பயன்படுத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஒரு